சரி போடுவோமா? மேடம் என்ன சொன்னாங்கன்னு புரியுதா? பளிச்சுன்னு இருக்குமா. முன்னாடிலாம் ஏதாவது ஃபேஸ் பேக் போடுறேன்னு தக்காளி உருளைக்கிழங்குன்னு வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்து போட்டுட்ருப்பேன். அதுலேயே ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த பச்சைப்பயிறு மாவும் தயிரும் தான். பச்சைப்பயிறு நல்லா காய வச்சுட்டு மிஷினில் அடித்தோம் அப்படின்னா இன்னும் நைஸாக கிடைக்கும். நாங்கள் அதை காய வைக்கவும் இல்லை, மிஷின்லேயும் அடிக்கல. எங்களுக்கு உடனே வேணும்னு மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோம். கொஞ்சம் திப்பியாக தான் இருந்தது. சரி பரவாயில்ல, ஃபேஸில் தானே போட போகிறோம் அப்படின்னு அதையே தயிர் கூடயே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஈவினிங்கே எல்லாமே எடுத்தோம் போடலாம் அப்படின்னு. சரி டைம் ஆயிடுச்சுன்றதுனால மார்னிங் போட்டுக்கலான்னு இன்றைக்கி தூங்கி எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வேலையே இதுதான். எந்த ஃபேஸ் பேக் போட்டாலுமே கழுத்துக்கும் போடுவேன். பட் இன்றைக்கி காலையிலே போட்டேன்றதுனால அது வேறு ஒரு மாதிரி நரன்னு இருக்குன்னு ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 3 நாளாகவே பார்த்திங்கன்னா கண்டினியூவாக நல்ல மழை. அதில் வந்து காற்றடிச்சதில் இந்த வாழை மரம் ஃபுல்லாகவே இப்படி சாஞ்சிருச்சு. ஆல்ரெடி இந்த மரத்துலேருந்து பறித்து வாழைக்காய் பஜ்ஜி போட்டிருப்போம், சிப்ஸு போட்டிருப்போம், எல்லாமே போட்டாச்சு. சரி இன்றைக்கி சிப்ஸு போடலான்னு 2 வாழைக்காய் மட்டும் பறித்தோம். அந்த சிப்ஸோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.